Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கார்லிக் பிக்கிள், அதாவது பூண்டு ஊறுகாய் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. சிம்பிளான டிப்ஸ் வச்சு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய, அதே சமயம் கடையில் வாங்குகிற டேஸ்ட் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு ஊறுகாய்க்கு ஒரு கப் அளவு பூண்டை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துடலாங்க. ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூனு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுத்துடலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1/4 கப் அளவு நல்லெண்ணெய், அதில் 1 கப் அளவு இந்த பூண்டு எடுத்து வச்சோம்ல அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் வந்தனோட அது தனியாக ஒரு இதில் மாற்றி எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு அதில் கருவேப்பிலை சேர்த்திடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்புங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச புளிக்கரைசலையும் ஆட் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெயில் பொரிச்சு வச்சதில் பாதி அளவுக்கு பூண்டு மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் வச்சு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரிச்சு எடுத்துடலாங்க. அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற பூண்டையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம அடித்து வச்ச கடுகு, வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வெல்லம் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஊறுகாயில் புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே கலந்து ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.